ஆண்டவர் கேட்பாரு, நீ எதில் கரெக்டா இருந்த சொல்லு. ஆண்டவர் கேட்க ரைட்ஸ் இருக்குதா இல்லையா? இருக்குது. பயபக்தி உள்ள ஒரு வாழ்க்கை. வாசித்து பாருங்கள். 139 14 முதல் 17 வரை. சங்கீதம் 139 14 முதல் 17 வரை. அவர் என்ன அழகா தன்னுடைய தாயின் கருவறையில இருந்து பிறந்ததை ஆச்சரியமா சொல்றார். நான் பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாக தெரியும். விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டேன். என் எலும்புகள் உமக்கு மறைவா இல்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் அவைகள் அனைத்தும் எழுதியிருக்கிறது. தேவனே, உம்முடைய ஆலோசனைகள் எத்தனை. கையை தட்டி எல்லாரும். ஒரு தாயின் கர்ப்பப்பையிலே, லிசன், வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர். ஒரு தாயின் கர்ப்பப்பையிலே ஒரு குழந்தை உருவாகிற விதம், அதற்கு சோல், அதற்கு ஹார்ட், அதற்கு கழுத்து, தலை, எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம், கைகள், கால்கள் உண்டாகிறதை யோசித்து பார்த்தால் கடவுள் இல்லை என்று சொல்லவே முடியாது. அதனால்தான் பைபிள் சொல்லுது, தேவன் இல்லை என்று மதிகட்டவன் சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான ஒரு படைப்பு பாருங்க. 10 மாதம் நம்மை சுமந்து பெற்றெடுத்த தாயை நாம் கனம் பண்ணுகிறோமா? அதற்கு காரணமா இருக்கிற தகப்பனை கனம் பண்ணுகிறோமா? இதுதான் முதல்ல நான் எடுத்து படிக்க வச்சு சொல்லியிருக்க வேண்டியது. ஆனா மேட்டர் முதல்ல சொல்லிட்டேன், வாசனத்தை இப்ப சொல்றேன். குறிச்சிங்க. முதல் வீடு நாம் வாழ்ந்த தற்காலிகமானதுதான், ஆனால் அதை மறக்க முடியுமா? அந்த கர்ப்பப்பை நம்மை சுமந்ததே எத்தனை பாடுபட்டு இருக்கோம். நாம் உயிரோடு பிறந்த இந்த உலகத்தில் இருக்கிறோமே, நாம் சுகமா இருக்க தாய் எடுத்த பத்தியமா, பத்தியம் தானே, பத்தியம், உபவாசம், ருசியான சாப்பாடெல்லாம் அந்த காலத்துல கொடுக்க மாட்டாங்க. ஒரு கர்ப்பஸ்திரி, ஒரு பிள்ளை பெற்ற ஒரு அம்மாவுக்கு அதுக்குன்னு ஒரு தனியா ஏதோ ஒரு செலவு, அது ஒரு வகையான குழம்பு. இப்ப எல்லாம் தின்னுதுங்க. குழந்தை பிறந்த மறுநாளே மீன் அதை கொடுத்துதான் டெஸ்டே பண்றாங்க, உடம்பு எதனா ஆகுதா. அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஒரு டம்ளர் ஃபுல்லா, ஒரு பெரிய டம்ளர்ல ஒரு டம்ளர் தண்ணி. நான் பார்த்துருக்கிறேன், என் மனைவிக்கு அப்படிதான் பண்ணாங்க அவங்க அம்மா வீட்டுல. ஏன்னா உடம்பு எதுனா ஆயிரும், குழந்தை சுகமா இருக்கணுமே. குழந்தை சுகமா இருக்க தாய் பத்தியம் இருக்கிறாள். தாய் தகப்பனை அலட்சியம் பண்ணாதீங்க. அடங்காத பையன் அப்பா அம்மா நினைக்கிற சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கவே கூடாது. அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு ரவுடிகளை போல இருக்கக்கூடாது. அடித்தடி கலாட்ட சண்டை நெவர். உங்க ட்ராக் பக்தியில போ. உங்க திறமை, தாழ்ந்து எல்லாம் பாட்டு, ஜபம், ஆராதனை இதெல்லாம் பயன்படுத்தி கர்த்தர் பார்த்து சந்தோஷப்படுவேன். அல்லேலூயா. அடுத்தது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 6 சங்கீதம் 68:6. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். இது 2வது நீங்க குடியிருக்கிற வீடு. நம்பர் 2 போட்டுக்குங்க. உங்க வீடு அது வாடகை வீடோ சொந்த வீடோ, ஆக மொத்தம் நீங்க குடியிருக்கிற வீடு. உங்க வீட்டில, நீங்க குடியிருக்கிற வீட்டில கணவன், மனைவி, பிள்ளைகள் சமாதானமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பெற்றோர் பிள்ளைகள் இடத்துல நேரம் செலவு பண்றதில்லை, விளையாடுறதில்லை. பசங்க கிட்ட விளையாடணும் பெற்றோர், தெரியுமா? எங்க என்ன போய் கூப்பிட்டு ஒரு விளையாடுறதுக்கு அப்படியே தப்பு. அதான் பசங்க நிறைய பேர் கெட்டு போயிடலாம். அன்பை எதிர்பார்க்கிறார். அப்பா அம்மா கிட்ட பிள்ளைகள் அன்பை எதிர்பார்க்கிறார். சீசாமலையா ஒண்ணு சொல்லுவார், அது கதையோ நடந்ததோ தெரியாது. அவர்கிட்ட நான் 4 வருஷம் ஊழியத்தில் இருந்தேன். ஒரு பெண் குழந்தை பிறந்து வளர்ந்தது 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 வளர்ந்தது. அப்பா கொஞ்ச நேரம் விளையாடுங்கப்பான்னு கூப்பிடுச்சான் ஒரு நாள்.
யாருக்கிட்ட யார் விளையாடுறது அறிவு இல்ல வா அப்படின்ட்ட. அவள் வளர்ந்தாள். இங்கதான் ஆரம்பிக்குது கிரிமினல். தெருவிலே வளர்ந்தாள். அப்பா விளையாட முடியாததுனாலே மற்றவர்களோடு விளையாடினாள். வேசி ஆனாள். தவறான ஒரு பெண்ணானாள். சரி டேஷ் 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 மரித்தாள். நியாயத்தீர்ப்புல இழுத்து கொண்டு போய் நிக்க வைக்கிறாங்க. இந்த பெண் ஒரு வேசி, வேதத்திற்கு அப்பாற்பட்டவள், இவளை நரகத்தில் தள்ள வேண்டும் என்று அங்க சொல்றாங்க. நியாயத்தீர்ப்பு புக்கில் பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, அது சரி இருக்கட்டும், இவள் வேசி ஆனதற்கு மூல காரணமா இருந்த அவங்க அப்பனை கூட்டிக்கிட்டு வா, அவனை முதல்ல தண்டிக்கணும்னா. பிள்ளைகள் கெட்டு போவதற்கு பெற்றோரே காரணமா இருக்கவே கூடாது. நான் எப்படியானா இருப்பேன், நீ ஒழுங்காரு சொல்லாதீங்க. அப்படி அது எப்படி? பிள்ளைகள் பெற்றோரை பார்க்கிறார்கள். நான் எப்படியானா இருப்பேன், நீ ஒழுங்காருன்னா அது என்ன? அது என்ன உபதேசம்? ஒண்ணும் புரியலையே. அப்ப நரகத்துக்கு போறேன் நானு, நீ வேணா, நீ தியாகம் பண்றாங்க, நீயாவது பரலோகத்துக்கு போ, நான் நரகத்துக்கு போனா பரவாயில்ல. இது ஒரு டைலாக்கா? இந்த விஷயத்துல மட்டும் விட்டு கொடுக்க கூடாது. எதுல? பரலோகம் போறதுல மட்டும். நான் போனா பரவாயில்ல நரகத்துக்கு, நீ அங்க வராத. இதெல்லாம் பெரிய தியாகமா?